Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today வந்து பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணியிருக்காரு சரிங்களா. ஸோ டொமைன் நேம் வந்து உங்களுக்கு என்னன்றது நான் வீடியோ சென்டரில் சொல்கிறேன். தென் இந்த டொமைனுக்கு வந்து ஆர்டர்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு, அதாவது ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ரேட்டிங் பாருங்கள். அதே போல் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங்ஸ் வைஸ் பார்த்தாச்சுன்னா 23 இருக்குது, லிங்க்டு வெப்சைட் வந்து 19 இருக்குது ஓகேங்களா. கிட்டத்தட்ட 10,000 பேக்லிங்க் வந்து அப்டேட் ஆக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 to 8 days வரைக்கும் நம்ம இந்த டைம் எடுத்துப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த டொமைன் வந்து என்ன ஏதுன்றது உங்களுக்கு நான் டொமைன் பேரெல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டே காமிச்சிடுறேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து நான் அகைன் இதனுடைய பார்ட் 2 வீடியோ போடும்போது உங்களுக்கு அப்போ தான் புரியும் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக்லிங்க் செக்கரில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் டொமைனை வந்து நான் உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ டொமைனுடைய யூஆர்எல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபேக்காக ஒரிஜினல்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த டொமைன் நீங்கள் நேம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ டொமைன் நேம் என்னன்றது நான் உங்களுக்கு நான் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், டொமைனுக்கான பேக்லிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றது கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். தென் இது ஹியூமனா பாட்டான்றது வெரிஃபிகேஷன் கேட்கும், நீங்கள் சிஸ்டத்தில் பிசியில் பார்க்கும்போது அதை கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ரிசல்ட் இப்போ வந்திருக்குங்களா. ஸோ டொமைனுக்கான ரேட்டிங் 0ல் இருக்குது, பேக்லிங்ஸ் வைஸ் 23 அப்டேட் ஆகிருக்கு, தென் லிங்க்டு வெப்சைட்டு 19 இருக்குது சரிங்களா. ஸோ இது ஏகிராஃப்கான ரிப்போர்ட்டு. தென் அடுத்ததாக மோஸில் போய் உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ மோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த டொமைன் நேம் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா. சேம் அதே டொமைன் தான், யூஆர்எல்ஸ் இந்த இடத்த பார்த்துக்கங்க. ஐ எம் நாட் ரோபோட்ன்றதை நம்ம ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். தென் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா டொமைனுக்கான ஏஜ் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 219 நாள் இன்னோட எக்ஸாக்டிங்காக கம்ப்ளீட் ஆகுது. தென் மோஸ்க்கான ஸ்கோர் வந்து 1 இருக்குது, லிங்க்டு வெப்சைட்டில் வந்து 10 இருக்குது ஓகேங்களா. பேக்லிங்ஸ் வைஸ் 10 அப்டேட் ஆரம்பிச்சிருச்சு. தென் ஏன்னா நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. தென் ஸ்பாம் ஸ்கோர் 1ல் இருக்குது, குவாலிட்டி பேக்லிங்ஸ் வந்து 5 காட்டுது ஓகேங்களா. டொமைன் அத்தாரிட்டி வைஸ் பார்த்துச்சுன்னா 3 இருக்குது. தென் இதுலேருந்து நம்ம பேக்லிங்ஸ்லாம் ஓகேங்களா எக்ஸாக்டிங்காக 1 வீக்கு கழிச்சு இதனுடைய பார்ட் 2 வீடியோ வரும். அதில் நாம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ட பிறகு இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு வந்து எவ்வளோ வந்து பேக்லிங்ஸ் அப்டேட் ஆகிருக்கு, எவ்வளோ டொமைன் அத்தாரிட்டி ஏறி இருக்குது, டொமைன் ரேட்டிங் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அடுத்ததாக டொமைனுக்கான அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ இந்த டொமைன் அத்தாரிட்டி வந்து 3 இருந்துச்சுல, அது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே டொமைன் தான் ஓகேங்களா. எங்கடா இதோ பாருங்க, இந்த இடத்த பாருங்கள், டொமைன் அத்தாரிட்டியில் டொமைன் நேம் பார்த்துக்குங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏன் நான் இதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் ஓகேங்களா. ஸோ டொமைன் லைவுக்கு வந்து 2022 8வது மாதத்துலேருந்து பாருங்கள் டொமைன் அத்தாரிட்டி 1 அன்றைக்கி 1 வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கி கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா 2025 2வது மாதத்துலேருந்து ஒரு சின்ன புஷ்அப் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த டொமைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஆவரேஜ் பண்ணி ஒரு 3ன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா. இந்த இடத்த பாருங்கள், ஒவ்வொரு மந்தில் டொமைன் அத்தாரிட்டின்றது எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் இந்த இடத்த பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் வந்து 2025 1வது மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது 4ஆம் மாதம் இந்த டேட் வரைக்கும் 3 இருக்குது இல்லையா. ஸோ நம்ம இந்த 10,000 பேக்லிங்ஸ்ன்றது கம்ப்ளீட்டாக நம்ம பில்டு பண்ணி முடிச்சுட்டு பிறகு இதில் எவ்வளோ புஷிங் கெய்னிங் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் அன்றைக்கி, அதாவது ஒரு 1 வீக் கழிச்சு அகைன் இதனுடைய பார்ட் 2 வீடியோஸ் வரும், அதை பார்க்கும்போது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இது போல் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னா ஃபார் பேக்லிங்க் வந்து ஒரு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருவானம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் ஃபார் 1 rupees தான் ஓகேங்களா. மினிமமாக வந்து நீங்கள் 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். 100% நம்ம வந்து இது குவாலிட்டியாக பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா. தமிழ்நாட்டிலே ஆஃப் பேஜ் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் நாம தான் அது வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்ருக்கோம். தென் நிறைய டைம் வந்து ஆஃபர்ஸ் கூட போகும். ஆஃபர்ஸ்லாம் அதாவது ரெகுலராக சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து நீங்கள் ஆஃபர்ஸ் வந்து ஈஸியாக பார்த்து கிளைம் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப்பில் டெலகிராம் குரூப் இருக்குங்க அப்படின்னா அங்கேயுமே கூட நம்ம வந்து ஆஃபர்ஸ் வந்து என்ன எப்போ வருதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து கொடுப்போம். அதை பார்த்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. தென் இந்த டொமைனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேட்டா ஃபீட் ஆன பிறகு, அதாவது பேக்லிங்க் அப்டேட் ஆன பிறகு தென் பேக்லிங்க்குக்கான ரிப்போர்ட் இன்க்ளூடு இது எல்லாத்துலேயும் மோஸ்ட் அண்ட் ஷம்ரஸ் டொமைன் அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரி பேக்லிங்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. தென் மறுபடியும் சொல்கிறேன், பேக்லிங்க் சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஒரு பேக்லிங்க் வந்து ஜஸ்ட் ஃபார் 1 rupeesக்கு தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து யாராச்சும் 5000 பேக்லிங்ஸ் எடுக்கிறீங்க, அதாவது புதுசாக கொடுத்துருக்க ஆஃபர் என்ன அப்படின்னா 5000 பேக்லிங்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம் பேக்லிங்ஸ் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். அதே போல் இவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 பேக்லிங்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்டேட் ஆகும்போது பாருங்கள் எவ்வளோ பேக்லிங்க் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. தென் அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோடைய எண்டுக்கு வந்துவிட்டோம். தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். நம்மக்கிட்ட முக்கியமாக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்கானாலும் சரி, அதே போல் நீங்கள் ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க, தென் உங்களுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி ஓகேங்களா. அது போக அஃபிலியேட், ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மோர்
தான் நீங்கள் உங்களுடைய ஃபேஷன் ரிலவெண்ட்டான வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் வெப்சைட் எவ்ரிபடி கேட்டகரியில் நீங்கள் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டாலுமே என்னால் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணி கொடுக்க முடியும். தென் இது போக வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி வந்து ஏற்றி கொடுக்க முடியும், டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றி கொடுக்க முடியும், அதே போல் பேஜ் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி முதல் கொண்டு நம்மளால் ஏற்றி கொடுக்க முடியும். ஓகேங்களா. தென் பேக்லிங்க்கு ஓகேங்களா. முக்கியமாக பேக்லிங்க் பற்றியா நான் திருப்பி சொல்லிட்டுருக்கேன்னா, ஒரு வெப்சைட்டு கூகுளில் வந்து ஃபாஸ்ட்டாக ரேங்க் ஆகணும் அப்படின்னா பேக்லிங்க் ஃபார் ஒன்லி. ஓகேங்களா. ஏன்னா என்ன தான் டொமைனுக்கு ஏஜ் இருந்தாலுமே பேக்லிங்க்ன்றது மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பேக்லிங்க் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் இதை போக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 7,000 15,000 25,000 3 ஜோன் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நீடு என்னவோ அதை பொறுத்து இந்த ப்ரைஸில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். தென் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது போல் ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட்டுக்கு வந்து ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு A to Z வெப்சைட் சம்மந்தமாக எல்லா சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஆர்டர்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து கொடுங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.